ஸ்ரீ பேச்சமிழர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிட இளமுரு குமரன் பேசுகிறேன். 2024ஆம் ஆண்டு ஆனி மாதம் மிதுன ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். மிதுன ராசிக்கு ராசிநாதன் ஆட்சி பெற்று இருப்பதும், 3 சூரியன் ஜென்மத்தில் இருப்பதும், 7 பாதகாதிபதி 12இல் மறைவதும், பாதகாதிபதி 12இல் மறைவது ஒரு நன்மைகளை 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இது வெகு மாற்றத்தை உண்டாக்கும். உங்களுக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதையும் கூடக்கூடிய அமைப்பும், ஒரு சிலருக்கு தேவையில்லா இடமாற்றத்தை ஏற்படுத்தும். அது பெண்களுக்கும் உண்டு, ஆண்களுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உண்டு. அதே மாதிரி ஒரு சிலர் வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடியவும், புதிய வேலை அமையும். தற்காலிகமாக ஒரு ஜாப் அமையும். அதற்கப்புறம் உயர்வான அமைப்புகளை தரக்கூடியதாக இருக்கும். ஜென்மத்தில் சூரியன் இருப்பது சற்று உடல் ரீதியான கவனம் தேவை. உடல் பிரச்சனைகளும் உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படுத்தும். 10ஆம் இடத்தில் ராகு இருப்பது ரசாயன சம்பந்தப்பட்ட துறைகள் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். மெயினாக மெடிக்கல் சம்பந்தப்பட்டது. 9இல் சனி இருப்பதும் உங்களுடைய அமைப்பு இரும்பு உருக்காலைகள் சம்மந்தப்பட்டதுகளும், செம்பு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறைகள் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். துறைகள் இருப்பவர்களுக்கு படிக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியது, நல்ல மரியாதை கிடைக்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு ஜென்மத்தில் இருக்கும் புதன் பகவான் நல்ல அரசு மரியாதையை ஏற்படுத்தக்கூடியதும் உண்டாக்கும். படிக்கும் கல்லூரி மாணவர்களுக்கு வெளியூர் சென்று படிக்கக்கூடியதும் நல்ல உயர்வை கொடுக்கக்கூடியது அமைப்பாக அமையும். ஒரு சிலர் வெளிநாடு செல்பவர்களுக்கு வெளிநாட்டு யோகத்தை ஏற்படுத்தும். 4ஆம் இடத்தை குரு பார்ப்பது ஒரு சிலருக்கு பூமி மனை வாங்குவதற்கும் வீடு கட்டுவதற்கும் அந்த யோகத்தை ஏற்படுத்தும். கணவன் மனைவியில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். நல்ல உறவுகளில் மேன்மை ஏற்படும். 12இல் குரு இருப்பதும், 4ஆம் இடத்தை சுகஸ்தானத்தை குரு பார்ப்பதும், 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதும், 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதும் ஒரு சிலருக்கு திருமணம் முடியாதது கூட முடிக்கக்கூடிய யோகத்தையும் உண்டாக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு விஷ்ணுவை வணங்குவதும், தட்சிணாமூர்த்தியை வணங்குவதும் நல்ல முன்னேற்றத்தையும் ஆனி மாதம் வளமாக இருக்கக்கூடிய அமைப்பாக அமையும். வாழ்க வளமுடன். உங்கள் ஜோதிடர் இளமுரு குமரன். நன்றி, வணக்கம்.